இந்த நாளில் நம்ம தியானத்திற்கு வசதியாக 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நம்ம கவனிப்போம். 2 கொரிந்தியர் 12:14. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களை வருத்தப்படுத்துவது இல்லை. நான் உங்களுடையதல்ல. நான் உங்களுடையதை அல்ல. உங்களையே தேடுகிறேன். உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல. பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல. பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பெற்றார்களே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய ஊழியத்தை நேர்த்தியாய் செய்த ஒரு தேவ மனிதன். அந்த தேவ மனிதன் பல நேரங்களிலும் ஆண்டவருடைய இருதயத்தை பிரதிபலிக்கிற ஒரு தேவ மனிதனாய் அவன் திகழ்ந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கும் போது புரிந்து கொள்வோம். அவர் தன் ஜனங்களோடு கூட சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது தன் ஜனங்களுக்கு எவ்வளவு நேர்த்தியாய் சொன்னான் என்பதற்கு அடையாளம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் சொல்லுவார், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஒரு தகப்பனின் ஸ்தானத்தில் சொல்லுகிறான், நான் உங்களை பெற்றேன் அப்படின்னு சொல்லுகிறவர் தான் கொரிந்து சபை மக்களுக்கு கடிதம் எழுதும்போது சொல்லுகிறார், நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நண்பர் ஒருவரோடு கூட ஒரு சம்பவம் ஒன்றை குறித்து நான் பேசி விவாதித்து கொண்டிருந்தேன். ஒரு நபரை குறித்து அவருடைய செயல் விரும்பத்தக்கதாக இல்லை என்கிறத வருத்தத்தோடு அவரோடு நான் பேசி கொண்டிருக்கும் போது அந்த நண்பர் என்னை பார்த்து சொன்னார், சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்லிட்டு சொன்னார், அந்த நபரை பகைச்சிடாதுங்க, உங்கள் ஊழியத்துக்கு உதவும். அந்த நபரை பகைச்சிடாதுங்க, உங்க ஊழியத்துக்கு உதவும். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அவன் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டோம், அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவன் பணம் உனக்கு உதவலாம். பவுலுடைய கான்செப்ட் அது, நான் உங்களுடையதை அல்ல, உன் கையில் இருக்கிற பணத்தை அல்ல, உன் கையில் இருக்கிற பொருளை அல்ல, உங்களை தேடுகிறேன். உங்கள் வாழ்வு மலர வேண்டும், மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் பயணம் பரலோகத்தை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வார்த்தை எங்கிருந்து வந்த பிரதிபலிப்பாக இருக்கும் தெரியுமா? சேனைகளின் கர்த்தருடைய உள்ளத்தின் பிரதிபலிப்பு. ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் இந்த பவுலை சந்திக்கிறார். கண் தெரியாமல் விழுகிறான். அந்த மதியான வேளையில் விழுந்ததும் அவன் கேட்கிறான், தேவனே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அந்த கேள்வியின் பதில் தான் இது. எப்பா நீ சொல்லு ஜனங்களுக்கு, இந்த ஜனங்களெல்லாம் பரலோகத்தின் பிரஜைகளாய் மாறணும், இவர்கள் பரலோகத்திற்கு உரியவர்களாய் வந்து சேரணும், அதனால நீ இவங்களுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்லுகிறான், பலர் வேறு விதமாய் நடக்கின்றார்கள், பலர் இவன் கண் முன்னாலே நடந்து கொண்டிருக்கிறார்கள், வேறு விதமாய் நடக்கின்றார்கள், பலர் மக்களுடைய செல்வத்தை சுரண்டுவதிலேயே பல காரியங்களை சொல்லி பணம் வசூல் செய்வதிலேயே இயேசுநாதருடைய காலம் தொட்டு அதற்கு முந்தைய காலத்திலும் அப்படியே இருந்தார்கள். புறா விற்கிறவர்கள் எதற்காக? மக்களின் பணத்தை கொள்ளையடிப்பதற்காக.
ஆலயத்திற்கு வெளியே உட்கார்ந்து இருந்த காசுக்காரர்கள் எதற்காக? மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பதற்காக, பண வசூல் செய்வதற்காக. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அறுவடை பண்டிகை என்பது உங்கள் பணத்தை வசூல் செய்வதற்காக அல்ல. பவுல் ஒருவேளை இங்கு வந்து நின்றிருப்பாரானால், நீங்கள் போட்டீர்களே உங்களுடைய பணம் காணிக்கையாக, இதை அல்ல என்று அவர் சொல்லுவார். உங்களையே நான் தேடுகிறேன், உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லக்கூடும். நீங்க வாசிக்கலாம். இந்த பவுல் சொல்லுகிறார், உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவருடைய இருதயத்தின் பிரதிபலிப்பு என்று நான் சொன்னேன். உண்மைதானா? இது ஆண்டவருடைய இருதயத்தின் பிரதிபலிப்பா என்பதை ஒரு விசை நாம் கவனிக்கும்படிக்கு சங்கீதம் 50 திருப்பிக் கொள்ளுவோம். அதன் 9 முதல் நாம் வாசிப்போமானால் அங்கே கவனிக்கலாம். சங்கீதம் 50:9 முதல். உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வது இல்லை. சகல காட்டு. கவனிங்கம்மா, யார் சொல்றா? சங்கீதம். இந்த சங்கீதத்தை ஆசாப் என்கிற தேவ மனிதன் பாடுகிறான். ஆனா அதை கூட அவருடைய பின்னணி என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த தேவ மனிதன் ஜெபம் பண்ணும் பொழுது அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறானாம். அந்த தரிசனத்தில் ஆண்டவர் இவரோடு கூட பேசுகிறது போன்ற ஒரு காட்சி. அந்த காட்சியின் ஒரு பகுதி தான் இது. எப்பா, உன் வீட்டில் இருக்கிற காளைகளையும் உன்னுடைய தொழுவங்களில் உள்ள ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வது இல்லை. தொடர்ந்து சகல காட்டு ஜீவன்களும். பர்வதங்கள், தொலைக்காட்சி பெட்டியில் அனிமல் பிளானட் போன்ற அந்த சேனல்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். வரிக்குதிரை, காண்டாமிருகம், காட்டு மாடுகள், மான், இப்படிப்பட்ட அந்த காட்டு மிருகங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்தையாய் நூற்றுக்கணக்காய் அப்படியே போய் கொண்டிருக்கும். அப்படியே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து அப்படி கூட்டமாக போயிட்டு இருக்கும். இதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாக திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். வாண்டது கவரை தந்து, கவருக்குள்ள நீ காசை கொடுக்கணும், அதை நான் வாங்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரா? இல்லை. நீ பலி செலுத்துவாய், அதை நான் சாப்பிடணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புவார்? இல்லை. அவர் சொல்லுகிறார், சகல காட்டு மிருகங்களும் ஆயிரமாய் திரிகிற அந்த மிருகங்களும் என்னுடையவைகள். தொடர்ந்து மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், நடமாடுகிறவைகளை எல்லாம் என்னுடையவைகள், எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகள். அடுத்த வசனத்தோடு முடித்து விடுவோம். நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ. வந்து நான் நிப்பேனா? பலி செலுத்துன்னு கேட்பேனா? இதோ இந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் எல்லாமே என்னுடையவைகள். இந்த பிரதிபலிப்பு தான் இந்த பவுலுடைய உள்ளத்தில் இருந்தது. பவுல் அப்படியே ஜனங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடையதை அல்ல உங்களையே நான் தேடுகின்றேன். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Glory to Allah. வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவோ அதன் கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவோ கர்த்தா உமை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. இந்த வானத்துல பூமியில காடுகள்ல இருக்கிற அத்தனையும் ஆண்டவருடையவைகள். ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி காணிக்க அவங்ககிட்ட கேட்கறதே இல்லை. உன்னை கொடு, உன்னை கொடு, உன் உள்ளத்தை கொடு என்றுதான் அவர் கேட்கிறார் என்பதே பவுலுடைய செய்தியின் சாரம்சம். சரி, இருக்கட்டும். அப்படியானால் காணிக்கை ஏன் படைக்கிறோம்? நாம் காணிக்கை ஏன் படைக்கிறோம்? தெரிந்தவர்கள் உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணலாமா? நன்றி செலுத்துவதற்கு ஏதுவாக காணிக்கை படைக்கின்றோம். குட். வேறு காணிக்கை ஏன் படைக்கிறோம்? தேவனுடைய ஊழியங்களுக்காக காணிக்கை படைக்கின்றோம். குட். அவரை மறவாமல் இருப்பதற்காக காணிக்கை படைக்கின்றோம். அவர் கொடுத்தது அவருக்கே கொடுக்கிறதுக்கு படைக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காணிக்கை படைக்கிறோம். எல்லாம் சரிதான். நீங்க சொன்ன கருத்துக்கள், சில கருத்துக்களுக்கு 100 மதிப்பெண் போடலாம், சில கருத்துக்களுக்கு 80 மதிப்பெண் போடலாம், சில கருத்துக்கள் 35 மதிப்பெண் போடலாம். அவர் மேல அன்பு வைக்கிறதுனால காணிக்கை படைக்கிறோம். ஓகே, இப்படி நிறைய காரணங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இது சம்பந்தமா நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில வேளைகளை தியானித்திருப்போம். இன்றைக்கு காணிக்கை ஏன் படைக்கிறோம்? நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். வாசிக்க கவனிப்போம். யாத்ராகமம் 25வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி, எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக, அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. காணிக்கை வாங்குனே சொல்லிட்டார் இல்லையா? ஏன் படைக்கிறோம் என்கிற கேள்விக்கு பல கருத்துக்களை, பல பதில்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். ஆனால் இந்த இடத்துல மோசேட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காணிக்கையை வாங்கு அப்படின்னு சொல்லுகிறார். கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா எதற்கு வாங்கு அப்படின்னு சொன்னார்னா அதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம்? மோசே ஆண்டவரை சந்திக்கிறான் மலையின் மீது. அப்போ அவர் ஆண்டவர் சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். கீழே வருகிறான். அவர் காட்டின மாதிரியின்படியே ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும். ஒரு நோக்கம் இருந்தது. காணிக்கை ஏன் படைக்க வேண்டும்? நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. இப்போ நம்ம லைனுக்குள்ள வருவோமே. நமக்கு ஏதாயிலும் தேவை, சாப்பிட்றதுக்கு மீன் தேவை அப்படின்னா என்ன பண்றோம்? மீனவர்கள் கடலுக்கு போறாங்க, மீனை பிடிக்கிறாங்க. இன்னும் வேற ஏதாவது தேவை, காடுகளில் போறாங்க, மலைகளில் போறாங்க, பூமியை தோன்றாங்க. என்ன தேவையோ அத்தனையும் இங்க இருக்கிறது. உங்களுக்காய் எனக்காய் ஆண்டவர் அத்தனையும் படைத்திருக்க, அத்தனையும் சிருஷ்டித்திருக்க, நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த பூமியில் மனிதனை தோற்றுவிப்பதற்கு முன்பதாகவே இந்த மனிதனுக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் அறிந்து உணர்ந்து சிருஷ்டித்த என் தேவனாகிய கர்த்தர்
இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கூட கட்டுவதற்கு அவரால் இயலாதா என்கிற ஒரு கேள்வியை கேட்டால் இயலும். ஆமென், அல்லேலூயா. ஏமா, நீ பார்க்கிற இந்த மலைகள், நீ பார்க்கிற இந்த குன்றுகள், நீ பார்க்கிற இந்த கடல், நீ இந்த பார்க்கிற சமதரப்பு, இந்த சமபூமி, நீ பார்க்கிற விண்மீன்கள், நட்சத்திரம், சூரியன், சந்திரன், இவைகளை எல்லாம் படைத்த என் ஆண்டவருக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கூட அவரால் உருவாக்க முடியாதா என்றால் முடியும். அப்படியானால் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. காணிக்கை படைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? அந்த 2வது வசனத்தை மீண்டும் நீங்க வாசிப்போமாமா. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. எல்லாருக்கும் நீ அனௌன்ஸ் பண்ணு, காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணு. ரைட், தொடர்ந்து. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்தில் போதும் அப்படின்னா, காணிக்கை கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிடு. நீ வாங்க வேண்டிய அந்த காணிக்கை வாங்க வேண்டிய ஒரு கேட்டகரி பீப்புள் இருக்கிறாங்க. அது யாருன்னா மனப்பூர்வமாகவும் உற்சாகமாகவும் கொடுக்கிறவர்கள். ஆமென், அல்லேலூயா. காணிக்கை எல்லாரும் படைப்பாங்கம்மா. ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா படைப்பாங்களா, படைக்க மாட்டாங்களா? ஆமாம், அவங்க நிறைய பேருக்கு தெரியும் கொடுத்தா கிடைக்கும் அப்படின்னு போதிக்கப்படுறதுனால டபார்னு கொண்டு கொடுத்துருவோம்ப்பா, பேங்கில் போடுறதோட இங்கே கொஞ்சம் வட்டி கூடுதல் கிடைக்கி. ஆமாம், இது காணிக்கை கொடுக்கிறது. யாரு கொடுப்பா? யாருக்கு கொடுப்பா? பாவிகளும் கொடுப்பாங்க, பரிசுத்தவான்களும் கொடுப்பாங்க, பாசாங்கு காட்டுறவங்களும். காணிக்கை கொடுக்கிறது எல்லாரும் கூட, பாவியும் கொடுப்பான். நமக்கு வாஸ்தவம்னா தெரியும். 1 சாமுவேலில் 6வது அதிகாரத்தில் எடுப்போமா. 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்தை வாசிக்க. அதற்கு அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையாக போதும். அதாவது பெலிஸ்தியர் கையில கர்த்தருடைய அந்த பெட்டி மாட்டிக்கிட்டு, இப்போ அங்க சில ப்ராப்ளம். அந்த பெலிஸ்தியருடைய தேசத்துல அங்க இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க பூஜாரிகளெல்லாம் கூப்பிட்டு, எப்பா நம்ம ஊரில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்ன செய்கிறதுக்குன்னுட்டு அவனை சொன்னானுங்க. ஒன்று நம்ம கர்த்தருடைய பெட்டி இங்கே இருக்குது, அதை இஸ்ரவேல் தேசத்துக்கே அனுப்பிடணும். அனுப்பும்போது எப்படி அனுப்பக்கூடாது? சும்மா அவனை அனுப்பக்கூடாது, காணிக்கையோடி அனுப்பணும்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறது யாருமா? பெலிஸ்தியன், புறஜாதியான். இன்னும் சொல்ல போனா கர்த்தரை தெய்வமாய் கொண்டிராத ஒரு கூட்டம். எதற்காக? தாங்கள் சுகம் அடைய வேண்டும் என்பதற்காக, தங்களில் இருக்கிற வாதைகள் எடுத்து போட வேண்டும் என்பதற்காக. அவர்களது நம்பிக்கை அது. இன்னைக்கு நிறைய மக்கள் இப்படிதான் கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. காணிக்கை என்ன செய்யறாங்க? அள்ளி கொடுக்கின்றார்கள். ஒருத்தரை பார்த்தீங்கன்னா தெரியும், புதிய ஏற்பாட்டில் அங்கிருந்து வந்தவர் தான். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் மன்னிக்கவும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. என்ன நடந்துமா? இந்த மனுஷன் பேதுரு நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவி கிடைக்குது. உடனே இவன் கொண்டு பணத்தை கொண்டு கொடுக்குறான். 18வது வசனத்தை பார்த்தாங்கன்னா தெரியும். அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து, நான் யார் மேலெல்லாம் கையை வைக்கிறேனோ அவங்களுக்கு அதே போல பரிசுத்த ஆவி கிடைக்கும்படிக்கு அந்த வரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி
பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு ஆயத்தமாயிருக்கிறான் ஒரு மந்திரவாதி. இன்றும் நிறைய மந்திரவாதிகளை போன்றவர்கள் பணத்தை கொடுக்க தயார். காணிக்கை என்கிற பெயரிலே எதற்காக? அவர் வரம் கொடுக்க வேண்டும், அவர் குழந்தை வரம் கொடுக்க வேண்டும், அவர் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், அவர் வீடு கொடுக்க வேண்டும், அவர் பங்களா கொடுக்க வேண்டும், அவர் கார் கொடுக்க வேண்டும், அவர் பரத்திலிருந்து ஒரு வரம் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி காணிக்கை கொடுக்கிற புறஜாதியார்கள் ஏராளம் உண்டு. இன்னும் சொல்ல போனா இவர்கள் எல்லார குறித்து பைபிள் என்ன சொல்லுன்னா பொருள் ஆசைக்காரர்கள். வாயை திறந்து சொல்லுங்க, யாருமா இவங்க? பொருள் ஆசைக்காரர்கள். நண்பா, காணிக்கை கொடுக்கிற அத்தனை பேரும் தேவன் கேட்டிருக்கிறார் ஒரு வேலையை செய்யறதுக்காக, அதற்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களா என்றால் இல்லை, பொருளாசைக்காரர்களாய் கொடுக்கின்றார்கள். பொருளாசைக்காரர்களாய் கொடுக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளும் உதாரத்துவமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள் உண்டு. பவுல் அவங்களை குறித்து சொல்லுகிறார், மக்கதோனியா திருச்சபை மக்களை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 8:5 வாசிப்போமாமா. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் முன்பு தங்களை தாமே முதல்ல அவர்கள் கொடுத்தது யாரு? தங்களை கொடுத்தார்கள். ஆமா. 3வது வசனம், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு மனப்பூர்வமா இருந்தாங்க. அவங்க அவங்களுக்கு கையில இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதையும் மிஞ்சி கொடுக்கணும்னு மனப்பூர்வமா இருந்தாங்க. இப்படி மனப்பூர்வமா இருந்தவர்கள் முதலில் தங்களை கொடுத்தார்கள். சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன். காணிக்கை கொடுக்கிறவர்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கணுங்கிறதுல மனப்பூர்வமாகவும் உதாரத்துவமாகவும் கொடுக்கிற ஒரு நற்சுபாவம் நமக்குள்ளே பெருக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா. அழகிய உலகத்தை படைத்த இந்த அன்பின் ஆண்டவர் உங்களையும் என்னையும் முகம் தெரியாத அளவு, ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கேயோ என்னைக்கோ பிறக்க போகிற உங்களுக்காக படைத்தார். நீங்களும் நானும் இருக்கிறோம். நாம வைத்திருக்கிற சொத்துக்களை ஏதோ ஒரு பையனுக்கோ ஏதோ ஒரு பொண்ணுக்கோ கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம்? நம்ம கேரக்டர் அதுதான். ஆண்டவர் அவரை போல நம்மை மாற்றுவதற்காக விரும்புகிறார். மனப்பூர்வம் சுபாவத்தில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாசாங்கு காட்டுகிறவர்களும் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. பாசாங்கு காட்டுறவங்க. ஒரு நாள் இயேசுநாதர் இப்படி ஆலயத்தில் போயிருந்தாங்க. காணிக்கை வேலை வந்தபோது எல்லாரும் காணிக்கை போடும்படிக்கு காணிக்கை பெட்டியின் இடத்துல வந்து போட்டுட்டு போனாங்க. இயேசுநாதர் உற்று கவனித்து கொண்டிருந்தார். அப்போ உண்மையா போட்ட ஒரு அம்மாவை குறித்து ஆண்டவர் சொன்னார். அவங்க எவ்வளோ போட்டாங்களாமா? 2 காசு அவ்வளோதான் இருந்துச்சு அவங்கள்ட்ட. ஆனால் இன்னும் சிலரை குறித்து அங்கே சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 12:41. மார்க்கு 12:41. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். அவங்க ரெகக்னைஸ்ட் பண்ணல அவங்கள. ஏன் அப்படின்னா அவங்க பாசாங்கு காட்டுகிறவர்கள். வெளியில தெரிகிறது அதிகமாய் போட்டது போல, நீ போட்டது அதிகமாய் போட்டது போல வெளியில தெரிகிறது. பட் நீ மனப்பூர்வமாக இன்னும் என்ன செய்யலை? போடலை. வெளியில தெரிகிறது நீ போட்டது அதிகம்னு சொல்லி நீ உற்சாகமாய் போடலை. நீ போட்டது அதிகம்தான், ஆனால் மனப்பூர்வம் உங்ககிட்ட இல்லை, உற்சாகம் இல்லை. பிறர் பார்ப்பார்கள், பிறர் எவ்வளவு படைத்தான் என்பதை கேட்பார்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நீ படைத்தாய்.
நீ காணிக்கை போட்டது மனப்பூர்வமா இல்லை. ஆண்டவர் மோசேட்ட சொல்லுகிறாரு, எப்பா இதெல்லாம் நான் தான் படைச்சிருக்கிறேன், நான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கூட நிறுவுறது டசன்ட் மேட்ரு, அது ஒரு சப்ஜெக்டே இல்லை. ஆனால் நீ அவங்கள வாங்க நான் சொல்றதுக்கு காரணம் மனப்பூர்வமும் உற்சாகமும் உள்ள அந்த மனதுடையவர்களை நான் வேறு விரிக்க விரும்புகின்றேன். ஆமென், அல்லேலூயா. பவுல் அதைத்தான் சொல்லுகிறான், உங்களுடையதை அல்ல, உங்களையே நான் தேடுகிறேன், உங்களையே நான் தேடுகிறேன். உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு மாற்றம் வேண்டும், உங்களையே நான் தேடுகிறேன். ஒரு வாலிபன் ஒருவன் இயேசுநாதர்கிட்ட வாரான், நல்ல போதுகிறேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? மார்க் 10வது அதிகாரத்தில் 17 முதல் 25 வரைக்கும் நம்ம வாசிப்போமானால் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. உடனே இயேசுநாதர் அவன்கிட்ட சொல்றாரு, சரிப்பா நீ எல்லா கற்பனைகளையெல்லாம் கீழ்ப்படிஞ்சியா? ஆமாம்மா, நான் சின்ன வயசுலேருந்தே நான் கடைபிடிச்சு வர்றேன். அவர் சொல்வார், இல்லைப்பா இன்னும் உங்ககிட்ட ஒரு குறைவு இருக்கு. என்ன ஒரு குறைவு? நீ உனக்கு இருக்கிறத விட்டு தரித்திரருக்கு கொடு. நமக்கு இருக்குல்லம்மா, நமக்கு இருக்கிறத விட்டு என்ன செய்யணுமா அப்படின்னு அர்த்தம். உனக்கு இருக்கு, இன்னொருத்தனுக்கு இல்லை, இல்லாதவனுக்கு நீ கொஞ்சம் என்ன செய்யுது கொடு. பரலோகத்துக்கு போனோம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? 22வது வசனம் என்ன சொல்லுது? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் இவன் காணிக்கை பெட்டியில வந்து அந்த அம்மா கூட காணிக்கை பெட்டியில காணிக்கை போடும்போது இவன் எவ்வளவுதான் போட்டிருப்பான்? அநேக செல்வந்தர்கள் எப்படி போட்டாங்க? அதிகமாய் போட்டாங்க. அந்த கேட்டகரியில் உள்ளவன் தான் இவன். ஆனா இப்போ ஆண்டவர் இவன்ட சொல்லுகிறாரு, உன் விட்டு நீ தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லும்போது நெவர் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சோகத்தோடி ரிட்டர்ன் பண்ணிட்டான். இப்போ நம்ம எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, புதிய வீடு, அழகான வீடு, சகல வசதிகளோடும் ஒரு வீடு நமக்கு வேணும்னு எல்லாருக்கும் ஆசை உண்டு. அப்படியே நீங்க விரும்புகிறது போல கட்டுகிறீர்கள். ஓகேயா? இப்போ வீடு கட்டி முடிச்சாச்சு, அந்த வீட்டில் குடியிருக்க போறீங்க. அங்கே போய் தூங்கிக்கிட்டு குடியிருந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளாக வந்து பொருளை இங்கேருந்து எடுத்துகிட்டு போவீங்களா? பொருட்களையெல்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு 2வது போய் குடியிருப்பீங்களா? ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இல்லையாம்மா. பரலோகத்தில் சேனைகளின் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்திட்டாரு. அங்கே போயிட்டோம் அப்படின்னா திரும்பி வந்து இங்கே என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்கே தேவன் கொடுத்திருக்கிற நன்மைகளை இங்கிருந்து அங்கே என்ன செய்திடணும்? ஷிஃப்ட் பண்ணிடணும். இங்கே கார் இருக்கும், இங்கே பைக் இருக்கும், இங்கே சகல வசதி இருக்கும், ஏசி இருக்கும், எல்லாம் இருக்கும். நீ ஷிஃப்ட் பண்ணலை அப்படின்னா அங்கே போகும்போது இங்கே பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிற போல நீ அங்கே என்ன செய்யணும்? நான் சொல்றதை புரிஞ்சுக்கணுமா? பூமியில் அல்ல, உங்க பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைக்கணுமா? அதுதான் அர்த்தம், அதுதான் அர்த்தம். வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:19. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். நோ யூஸ். இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகும்போது, இங்கிருந்து பரலோகத்துல போய் சேரும்போது இங்க சேர்த்து வச்சது இங்கே இருக்கும். இங்க இருக்கிற பொருட்களை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். ஆமீன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஒரு மனப்பூர்வம் வேணும், ஒரு உற்சாக சிந்தை வேணும். ஆண்டவருக்கு 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 என்கிற மனப்பூர்வமான உணர்வு வராத பட்சத்தில் நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. ஆமீன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. பூமியில் 2 பேர் வாழ்ந்து வந்தாங்கம்மா. ஒருத்தன் பாவம் எச்சி சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்தவன் தான், இன்னொருத்தன் செல்வந்தன் ஐஸ்வர்யவான். டைம் ஓவர் 2 பேருக்கும்.
ஷிப் பண்ணாங்க. பூமியில இருக்கும்போதே தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் பரலோகத்துக்கு ஷிப் பண்ணவன். அவன் பேர் லாசரு. அவன் எங்க போய் உட்கார்ந்துருந்தாமா? லாசரு ஆபிரகாமின் மடியில. ஆனா இந்த ஐஸ்வர்யன் எங்க போயிருந்தான்? எதையும் ஷிப் பண்ணாதனால அவர் சேர் கூட அங்க இல்லை. அதனாலதான் அவங்க இங்க போனாங்க. நான் சொல்றது ஏதாவது புரியுதா? புரியுதுன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. நான் உங்களுடையதை அல்ல, நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் பரலோகம் போவேன்ப்பா, அங்க நீ வரணும். நீ அங்க வரணும்னா இப்போதே இந்த பூமியில உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பொருட்களை ஷிப் பண்ண ஆரம்பிச்சிரு. விதமா எங்கெங்க பேங்க்ல எந்தெந்த ஃபண்ட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் அதிகம் கிடைக்கணும் பிளான் பண்ணி திட்டமிட்டு சேகரிக்கிற என் சகோதரனே, என் சகோதரியே, நல்லது ஒரு பக்கத்துல. ஆனா நீ பரலோகத்துல பொக்கிஷத்தை எதையாவது சேர்த்து வச்சிருக்கிறியா? மன உற்சாகம் இல்லாம, மனப்பூர்வம் இல்லாம இம்பாசிபிள். நீ கொடுக்கலாம். பாவி கூட கொடுத்தானே, பாசாங்கு காட்டுகிறவன் கூட கொடுத்தானே. கொடுக்கலாம். நீ கொடுக்கிறதுனால உலகம் மெச்சம். அவன் ஐஸ்வர்யவான்கள் ஏராளம் படைத்தார்கள், வெரி குட், பாராட்டலாம். நீ கொடுக்கிறது மனப்பூர்வமாக இருக்கணும்னு இந்த ஆண்டவர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒருத்தன் காணிக்க படைக்கிறதுக்கு வீட்டில இருந்து வேகமா வாரான். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23-24. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, ஆகையால் நீ பலிபீடத்தின் அண்டையில் காணிக்கை செலுத்த வந்து, உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டு, ஒரு சகோதரன் பேர்ல உனக்கு ஒரு குறை இருக்குன்னு சொல்லி அங்கே நினைவு கூறுவாயானால் அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு காணிக்கை நீ படைக்காண்டா ராஜான்னு சொல்றாரு. முதல்ல உன் லைஃபை கிளியர் பண்ணு. நீ கொடுக்கிற நிதி எனக்கு தேவையில்லை, நீ நீதியாய் வாழணும். அதை தான் என் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆமென். அல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்? பணத்தை கொடுத்து எல்லாம் சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறோம், காணிக்கை கொடுத்து எல்லாம் சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். நெவர். உன் நீதி எனக்கு தேவையில்லை, நீதியான வாழ்க்கை தான் உனக்கு தேவை. என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். போய் சொல்லுகிறான், நீ அதை வச்சுட்டு போயிரு. உன் சகோதரன்கிட்ட முதல்ல ஃபர்ஸ்ட் ஒப்புரவாகிட்டு நீ வா. அதுதான் பெட்ரு. நீ என்ன கொடுத்தாலும் சரிதான்பா, மனப்பூர்வமாய் கொடுக்கணும். தீர்க்கன் எரேமியா மூலம் என் ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம முடிச்சிருவோம். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 19 மற்றும் 20வது வசனத்தை வாசிப்போம். பூமியே கேள், பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். தொடர்ந்து 20. சேபாவிலிருந்து வருகிற தூபவர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எண்ணத்துக்கு உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பம் அல்ல. உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாய் இருக்குமா? இராது. ஆகையால் போதும். என்ன சொல்றாரு பாருங்க. 20வது வசனம், சேபாவிலிருந்து வருகிற தூபவர்க்கம். அந்த காலத்துல அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆசரிப்பு கூடாரத்தில் தூபம் காட்டுவாங்க. தூபம் காட்டும் போது அவங்க எதை போடுவாங்கன்னா, சேபாவிலிருந்து வருகிற ஒரு பட்டை ஸ்தூபவர்க்கம், தூர தேசத்திலிருந்து வருகிற சுகந்த பட்டை. அப்படியே நறுமணம் மிக்க அந்த பொருட்கள் அந்த தூபத்துக்கு பயன்படுத்துகிறது. காஸ்ட்லி அங்கிருந்து வரக்கூடிய இம்போர்ட்டட் ஐட்டத்தெல்லாம் கொண்டு வந்து நீ எனக்கு வச்சாலும், ஏன் அப்படின்னா, உன் நிதியை விட உன்னுடைய நீதியை நான் விரும்புகின்றேன். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நீ எவ்வளவு கொடுக்கிறாய் என்பதை அல்ல, நீ கொடுக்கிறத மனப்பூர்வமாகவும்
உற்சாகமாகவும் கொடுக்கணும் நான் விரும்புகிறேன். பவுல் அதை தான் சொல்லுவார் 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மனதில் நியமித்ததன்படியே. ஆமா, மனசுல நியமிக்கிறது படியே கொடுத்தா எல்லாம் சரியாயிருமா? அம்மா 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு நண்பர் ஒரு ஆடியோ மெசேஜ் எனக்கு அனுப்பிவிட்டார். அவர் ஒரு இடத்துல உட்காந்துருந்தார், எங்கேயோ சென்னையில் ஒரு இடத்துல உட்காந்துருந்தார். நான் ஃபோன் பண்ணேன், அண்ணே நைட்டு 10 மணி ஆகிட்டு, எங்கடா இருக்கிறா? அது இங்கே அண்ணே சென்னையில் இருக்கிறேன். எங்கே இருக்கிற? ஒரு பார்க்கில் இருக்கிறேன். 10 மணிக்கு என்னடா சென்னையில் பார்க்கு? வந்தேன், வீட்டுக்கு போகுது மனசே இல்லை. என்ன அப்படின்னா அவன் ஒரு ஆடியோ அனுப்பிட்டு, கேளுங்க சும்மா இருக்கும்போது கேளுங்க அப்படின்னு எனக்கு அனுப்பி விட்டாப்புல. நான் அந்த ஆடியோவை கேட்டேன். அந்த ஆடியோவை கேட்கும்போது எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. அவனுடைய மனைவி அவரை பார்த்து பேசுகிற அந்த ஆடியோ, அவருக்கு ஆடியோ அனுப்பி விட்ருக்காங்க. லே கிறுக்கா, வார்த்தை என்னது? லே கிறுக்கா. தொடர்ந்து அவனை இவனை அப்பப்பா என் காணிக்கையாமல எடுத்துகிட்டு போனேன், என் காணிக்கையாமல எடுத்துகிட்டு போனேன். லே கள்ளா, நீ விளங்குவியால? அடேங்க அப்பா, ஏமா நீ காணிக்கை யாருக்குமா கொடுக்குற? நீ காணிக்கை யாருக்கு கொடுக்குற? என்ன சம்பவம்? பேக்கில் அம்மா காணிக்கை பெட்டி வச்சிருந்தாப்புல, இவர் போகும்போது தேவைக்கு பட்டுச்சு எடுத்துகிட்டு போயிட்டாரு. வந்து என்ன செய்வார்? கொடுத்துருவார். ஆனால் இல்லை, அவர் எனக்கு மெசேஜ் பண்ணி அர்ஜெண்ட்டாக எனக்கு ஒய்ஃபுக்கு அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ ரூபா அனுப்பி விட்ருக்கு, வெரி அர்ஜென்ட். அப்புறம் இந்த ஆடியோவை கேட்ட பிறகு தான் இவ்வளோ அர்ஜென்ட்டாக அனுப்ப சொன்னானே, இதுதான் ரீசனான்னு நினச்சேன். யோசித்து பாருங்கம்மா, உன் வாழ்க்கை சரியில்லாமல் நீ என்னதான் காணிக்கை படைத்தாலும் பிரயோஜனம் இல்லை. என் ஆண்டவர் சொல்லுகிற முதல்ல ஒப்புரவாகி உன் இருதயம் கொடுக்கிறது மனப்பூர்வமாக கொடுக்கணும், கட்டாயமாக கொடுக்கக்கூடாது. நீ கட்டாயமாக கொடுக்கறத விட கடல்ல கொண்டு தாத்துரு பெட்ரு. காணிக்கை என்பது கட்டாயம் அல்ல. என் ஆண்டவர் காணிக்கை கொடு என்று சொல்லுகிறார் என்றால் நியாயமான சில காரணம் உண்டு. என்னுடைய குணாதிசயத்தை மாற்ற விரும்புகிறார். அவர் தம் மக்களுக்கு எல்லாம் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் உற்சாகமாய் கொடுக்கிறவர், உதாரத்துவமாய் கொடுக்கிறவர். அதே போல தன்னுடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த அற்புதமான காலை வேளையில் காணிக்கை படைத்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உற்சாக சிந்தையோடு படைக்கலைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. மனப்பூர்வமாய் படைக்கலைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. உதாரத்துவமாய் படைக்கலைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. காணிக்கை படைக்காம இந்த பூமியில சேகரித்து கொண்டிருப்பாயானால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிடுங்க. நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் அங்கே இடம் மாற்றணும். இங்க இருக்கிற அத்தனையும் அங்கே இடம் மாற்றினதான் நான் அங்கே போகும்போது அதற்கு ஏற்றாற் போல நான் அனுபவிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. பூமியில் அல்ல பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னாரே என் ஆண்டவர். அப்படி பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். பவுல் சொல்லுகிறார், உங்களுடையதை அல்ல. உன் பணம் எனக்கு தேவையில்லை, அதுக்கு அர்த்தம். எனக்கு தேவையான ஆண்டவர் காகத்தை அனுப்புவார், காகம் என் தேவைகளை சந்திக்கும். உன் பணம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையான என் ஆண்டவர் மன்னாவை பொழிய பண்ணுவார். உன் பணம் எனக்கு தேவையில்லை, தேவையான என் ஆண்டவர் என்னுடைய கூடாரத்தை சுற்றிலும் காடைகளை கொண்டு குவிப்பார். என் தேவனால எல்லாம் முடியும். சேனைகளின் கர்த்தர் அவர் மலைகளை படைத்திருக்கிறார், குன்றுகளை படைத்திருக்கிறார், இன்னும் ஆயிரமான மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் படைத்திருக்கிறார். அவர் பசியாய் இருப்பதில்லை, அவர் வாண்ட கெஞ்சி நிற்பதும் இல்லை. நீயும் நானும் கொடுத்திருக்கிற அந்த தகன பலியை விரும்புவதும் இல்லை. வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அர்ப்பணம் செய்வோமா? அப்படி எழுந்து நிற்போமா? சேனைகளின் கர்த்தரின் பாதத்தில் நம்ம எப்படி அர்ப்பணம் செய்வோம்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், க்ளோரி டு லார்ட். கர்த்தர் நல்லவர் அம்மா, கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கின்றவர். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடிக்கொள்ளுவோம். ஓ க்ளோரி டு லார்ட். ஆண்டவர் என் பணத்தை அல்ல, என்னை விரும்புகிறார். தம்பி, கர்த்தர் உன் பணத்தை அல்ல, உன்னை விரும்புகிறார்.
சகோதரி, கர்த்தர் உன் பணத்தை அல்ல, உன்னை விரும்புகிறார். உன் வாழ்க்கை மாறாமல் நீ படைக்கிற காணிக்கை வீண் என்பதை உனக்கு சுட்டி காண்பிக்கிறார். நீ வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடு, கடினமான இருதயத்தோடு படைக்கிற காணிக்கை வீண் என்று கர்த்தர் உனக்கு எனக்கு சுட்டி காண்பிக்கின்றார். பூமியிலேயே பொக்கிஷத்தை குவித்து கொண்டிருக்கிற இந்த பொக்கிஷத்தினால் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் இல்லை என்று ஆண்டவர் உனக்கு உணர்த்தி வைக்கிறார். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணுமா? கண்களை மூடிக்கொள்ளுவோமா? தேங்க்யூ லார்ட். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே தேடுகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே தேடுகிறேன், ஆர்வமோடு நாடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமோடு நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, ஆகவே நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? என் உள்ளமோ என் உடலோ உமக்காகத்தான் ஏங்குதையா. சொல்லுங்க. என் உள்ளமோ என் உடலோ உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, கர்த்தரை நேசிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் உதாரத்துவமாய் கொடுப்பார்கள், மனப்பூர்வமாய் கொடுப்பார்கள், உற்சாக சிந்தையோடு கொடுப்பார்கள். ஆமேன் ஒத்துக்கொள்ளுகிற பிள்ளைகள் வாய்களை திறந்து ஆமேன்னு சொல்லுவோமா? எனக்கு உற்சாக சிந்தையை தாரும் ஆண்டவரே, மனப்பூர்வமான சிந்தையை தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஊராபா சந்தானாமி கௌடராதாராபா. எங்களுடையதை அல்ல, எங்களையே தேடுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தேடாததை நீர் தேடுகிறது போல நாங்கள் நினைச்சிட்டு மறைத்து ஒளித்து பிசினித்தனம் பண்ணி காணியாட்சிக்கு புறம்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை மன்னித்து உம்முடைய அன்பிற்குள்ளே சேர்த்து கொள்வீராக. தந்தையே, உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களை மூடுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரின் பேர் பேராய் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு நிரப்பி நடத்துவீராக. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய